நான் உங்கள் நரேஷ் தமிழ் கேமிங். என்ன கேம் விளையாட போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் ஸ்னைப்பர் அரீனா. நம்ம ஃப்ரெண்டு சாய் சபடியோட தான் விளையாட போகிறோம். சாய் சபடி ஹாய் சொல்கிறா. சரி வாங்க 1v1 தான் விளையாட போகிறோம். வாங்க, நம்ம நண்பர் வந்து பெரிய ப்ரோ பிளேயர். விளையாடுவோம், யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல. லைட்டாக நேற்று தான் முடி வெட்டிட்டு வந்தார், அதனால் கோச்சிக்கிறாதீங்க. மொட்டை போட்டுருப்பாப்புல. டெசர்ட் விளாடுவோமாடா? மக்களே, இப்போ இந்த கேம் தான் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அடுத்து என் ஃப்ரெண்டோட ஒன்றும் சரி இருடானா அடிச்சுட்டான்டா. இரு சவுண்டை ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன் பேசாமல். எதுக்கு சுடுற சொன்னா? ஹலோ புக்களே. அடுத்து டே சொல்லலாம். நான் என் ஃப்ரெண்டோட என்ன கேம் விளாட்ணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புக்களே, அதாவது இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நம்மளுக்கு இந்த கேமு எப்படி விளாட்ணுன்னு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியும், ஓரளவு தெரியும். ஆனால் அவர் கொஞ்சம் ப்ரோ பிளேயரு நம்ம நண்பர். இன்னும் லைக் பண்ணாமல் பார்க்கும் அனைத்து அன்பர்களையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னா இது உங்களுக்கு தெரியும், இந்த கேம் ரோப்ளாக்ஸ் விளாட்ற எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு 5 ஜெயிக்கிறவோ வின்னு. டக்குன்னு இடத்துக்கே வந்துட்டேன்டா, பாத்தியா மக்களையா? நீ பார்க்குறியா? இரு ப்ரோ வரேன். மக்களே, நம்ம நண்பனோட என்ன கேம் விளையாடணும்னு சொல்லுங்க, அதுவும் விளாடுவோம். அப்படியே வந்து தான் ப்ரோ இந்த கேம் ஸ்ட்ராட்டஜி. நண்பர்களே, அப்பு லைட்டா எங்கேயோ கத்தி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது ப்ரோ. கத்தி எடுத்துட்டாரு ப்ரோ, கத்தி சைக்கோ ப்ரோ. மாடி முட்டை பாஸ் கத்தி எடுத்துட்டு வராரு ப்ரோ. சங்கட்டம் புக்களே. இப்பொழுது இந்த மேட்சிலே 3க்கு 3 விடாபடியான சூறுபடியான இருக்கும் இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம்? MTG 1 million ஜாயின்ட் யூ. மக்களே, நம்ம நண்பர்கள் தான் எல்லாரும், கோச்சுக்கிறாதீங்க. நம்மளை மாதிரி பேர் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நானே அப்படி வச்சுருக்க மாட்டேன். அவ்வளோதான் பொக்களே. நம்ம நண்பர் திரும்ப ரீமேட்ச் போகிறாடே சாயி. இந்தாட்ட என்னடா விளாடும் நீ சொல்லு. ஸ்ட்ராங் இந்த மேப்பில் நம்ம ப்ரோ ரொம்ப பெரிய, என்ன சொல்கிறது, பெரிய ப்ரோ பிளேயர் இந்த மேப்பில். மக்களே, இந்த 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 கேம் பிளேக்கு ஒரு 100 லைக் வந்துச்சுன்னா நான் வந்து நண்பனோட செயின் டுகெதர் விளாடுவேன். அதை வந்து முடிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா முடிக்கலாம் முடியாது. ஏன்னா ஒரு 500-1000 மீட்ரு போனோம். எல்லாம் லைவ் முடிஞ்சா போட பார்க்குறேன். எல்லாம் ஒரு 500 மீட்ரு அந்த மாதிரி போவேன், சரிங்களா? ஆனால் அதுக்கு என்ன பண்ணோம், மறக்காம லைக் பண்ணோம். ப்ரோ கியரை போட்டாச்சு ப்ரோ, நீ அவ்வளோதான் ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, அவ்வளோதான் புக்களே. லைக் பண்ணாமல் பார்க்குறியா? அதனால தான் நான் இப்போ ஒரு ரவுண்டு தோற்றுட்டேன். அதனால்
லைக்கை பண்ணிட்டு பாருங்க. இதா இருக்க வாடா வாடா வாடா. ஒரு ரவுண்டுக்கு 2 நிமிஷம் தராங்க. ஒர்த்து தான். ஒரு ரவுண்டுக்கு 2 நிமிஷம்னா கரெக்டு தான். புக்கில் எவ்வளோ அப்படி அடிக்க போகிறோம். அஞ்சு போனால் 1 நிமிஷத்தில் மேட்ச் முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா ஒரு 1.5 நிமிஷம். கேம் இப்போ தான் புக்கில் வந்துச்சு. ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனால் ரோப்ளாக்ஸில் என்னடா டேய் கேக்குதா? எங்கடா நிற்கிறான் மட்டை சார்? இந்த அனிமே சவுண்டு நல்லா இருக்கு. இந்த அனிமேஷனும் சவுண்டு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. பத்தி அனிமேஷனு லைட்டு தெரியுதோ நின்றா காய்டே நிற்கும் போது லைட்டு மாதிரி தெரியுதோ? நம்மளுக்கு வந்து லாங் ரேஞ்சே ஆகாது ப்ரோ இந்த ஸ்னைப்பர்னா. இந்த கேமில் நான் என்ன பண்ணுறோம், அப்படியே போய் அப்படிக்கா வந்து இப்படிக்கா போய் இது என்ன வர ஒரு அட்டை கூட ஹெட்ஷாட் அடிக்கலையே. இன்னும் லைக் போடாமல் பார்க்கணும். மறக்காமல் லைக் கொடுங்க. அடுத்து புக்களே இன்னைக்கு லைவ் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நாளைக்கு கரெக்டாக ஒரு 10 மணிக்கு லைவ் போடுவேன். எல்லோரும் அசம்பிள் ஆயிடுங்க. இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா ஒரு அவசரமான வேலை ப்ரோ. அதனால் ஃபோன் தேவைப்பட்டுச்சு. ஃபோனில் தான் லைவ் போடுறேன். அதனால் உங்கள்கிட்ட எண்டு கூட சொல்ல முடியல. அதனால் அதனால தான் லைவ் போட முடியல. ப்ரோ நாளைக்கு சரியான கிரைண்ட் பண்ணுவோம் ப்ரோ. 10 மணி டு 12 மணி வரை ஃபோனு தாங்கி லைவ் ஒர்க் ஆச்சுன்னா போட்டுருவேன். ஆனால் ஒர்க் ஆனதுக்கு பின்னாடி 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 இந்த ரவுண்டிலே 4க்கு 4 வாழ்வா சாவா என்கிற இந்த நேரத்தில் யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சாய்தான் ஜெயிப்பான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆட்டை தோற்கடிச்சு ஜெயிச்சிட்டோம். அதனால் தோக்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ப்ரோ. சேஞ்ச் ஓ ஜிஜிஸ் அங்கே ரீமேட்ச் போடுவோமா? என்ன இன்னும் ஒரு 2 மேட்ச் போடுவோம். டக்குன்னு வீடியோ முடிஞ்சிடும். அடுத்து திரும்ப அதே விளாடுமா? சரி அடுத்தாட்ட ஒரு பில்டிங் சைட் போடுவோம். ஸ்ட்ராங் ஹோல்டு 99. ஆனால் பொக்களே என் ஃபோனை பார்த்தீங்களா எப்படி ஸ்மூத்தாக இருக்கு. அவன்ட்டு ரொம்ப ஹேங் ஆகும். ஆனால் பழகிட்டான் அதிலே கொஞ்சம். ஆனால் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த முட்டை பண்ட எஃபெக்ட்டுக்கும் அந்த லைட் ஒன்று போடுறான் ப்ரோ. சும்மா தரமாக இருக்குது ப்ரோ. சைடில்
ஐயோ மக்களே, நம்மள்ட்ட கண்ணு ஸ்கின்னுனா இல்லை, லைட்டாக பிளாக் தான் இருக்கு. கெட்டு போன வாழை காவச்சியே ஏண்டா பாட்டை போட்டு கொள்றியன்னு கேட்காதியே யாரும். இந்த சிலிண்டர் பண்ணுமா புகை புகை வருது. இங்கப்பா இருக்கீங்கோ, இங்கே இருக்கீங்கோ, இங்கே இருக்கீங்கோ, இங்கே இருக்கீங்கோ, இங்கே இருக்கீங்கோ, இங்கே இருக்கீங்கோ. பத்தாச்சு 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 பத்தாச்சு. எங்க நண்பரே இருக்கீங்க? நண்பரே நண்பரே ப்ரோ இருக்கி இங்கடா இருக்க? பார்த்தேன் பார்த்தேன். எப்படா சுட்டேன் சுடலை. ஆண்டி வேலை ரைவல்ஸும் வரும் வீடியோ. அடுத்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களே அன்பர்களே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கடா இருக்க எங்கடா இருக்க? ப்ரோ ஓஜி கேம் பிளே இப்போ பார்ப்பியா புக்களே? ஓஜி கேமிங்னா இப்போ என்னன்னு பார்ப்பியா ப்ரோ? பின்னாடி போய் அடிக்கிறதான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் அண்ணா ஏற்று நான் அடிக்க நீ அடிக்க. வாட் ப்ரோ? மாடி பூச்சி வேற அலையுது புக்களே ரூம்ல. இப்போ வந்து அவன் அடிப்பானோ? இந்த மாதிரி தான் விளாண்டுறோம். 2 ரவுண்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு. நான் அடிக்க நீ அடிக்க. ஆடியே நான் இடிக்கிற. எங்கே இருக்கே மண்டை பளிச்சுன்னு எந்தாச்சும் தெரியுதா? பிரகாசம் தெரியுதா புக்களே உங்களுக்கு? பிரகாசமாக இருந்தால் அந்த இடத்திலே நம் நண்பர் இருப்பார். இங்கேடா இருக்க? ஏன் ப்ரோ இருக்கீங்கோ? ஏன் ப்ரோ இருக்கீங்கோ? ஏன் தெரியலையே, ஒரு இடம் வெளிச்சமாக தெரியுது. அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வாய்ஸ் எனக்கே கேட்குற மாதிரி இருக்கு. சரி வாங்க ஒரு மேட்சை போட்டு முடிச்சிருவோமா வீடியோவை? பில்டிங் சைட் போடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான மேப்பா. எத்தனை பில்டிங் சைட்டு கொஞ்சம் சிலிண்டர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அது சூப்பராக நல்லா இருந்துடும். நிஜமாவே நல்லா இருந்திருக்கும் ப்ரோ கேமு. ப்ரோ பின்னாடி பாருங்க ப்ரோ. அந்த மாதிரி வைக்கல. கட்டி சைக்கோ. சேசிங் தான் ப்ரோ. சரி மக்களே, நான் கத்தியை வச்சு வெட்டுறதுல ரொம்ப பெரிய ஆள் தெரியுமா? இப்போ பார்ப்பியனே.
பாப்பிய ப்ரோ, இப்போ பாப்பிய ப்ரோ. ஐயோ, அதுக்குள்ளே அடிச்சிட்டாப்ல. நேற்று போய் வெட்டி இருப்பேன். பேம் 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 ப்ரோ. நான் கொஞ்சம் போடுறேன். டே என்னடா இறையுது வாய்ஸு? ஐய வாய்ஸ் எனக்கே கேட்குது ப்ரோ. மாப்பிள்ள எங்கே இருக்காப்ல? மாப்பிள்ள எங்கே இருக்கீங்கோ? எங்கே இருக்கீங்கோ? உங்களை பார்த்துட்டே இருங்கோ, உங்களை பார்த்துட்டே இருங்கோ, பார்த்துட்டே இருங்கோ. கீழே வாங்குங்கோ. ஏ ஆஹா, 3 மேட்ச் அடிச்சதுனால வெறி ஆயிட்டாப்ல ப்ரோ. நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீ அவர் கேம் பிளே பாப்பியே நீங்க. பியூர் ப்ரோ, ஹெட்ஷாட் ப்ரோ. நீ வாடா ஹெட்ஷாட் அடிக்கிற அப்படின்னு வந்து பாருங்க, ஒரு கேம் பிளே தருவாரு பாருங்க. பார்க்கவே இல்லடா. ப்ரோ பண்றது இப்பொழுது உனக்கா உனக்கு நல்லா வர லாங் ஷாட்லேருந்தே அடிக்கிற இந்த மேட்ச்சு. அம்மா அடி. சரி பொக்களே, இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக கண்டென்ட் போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி சாய் சபரே, பாய். சரி மக்களே, டாட்டா, பாய், see you later.